Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நாட்டின் முப்படைகளின் தளபதிகளும் இராணுவத்தின் போர் அறைக்குள் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டு கள அறையில் இருந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். முப்படைகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கான இந்த மாற்று ஏற்பாடும் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியும் நீண்ட காலமாகவே பேச்சுவார்த்தையில் இருந்த இராணுவ மறுசீரமைப்பு திட்டத்திற்கான அவசர தேவையை சுட்டிக்காட்டியது. கார்கில் போரின் வெற்றியை தொடர்ந்தே ஒருங்கிணைந்த களக்கட்டளை திட்டத்திற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் 2019 முப்படை தலைமை தளபதி பதவி உருவாக்கப்பட்ட பிறகு முப்படைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கான நிர்வாக ரீதியான விதிமுறைகள் குறித்து தொடர் பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தன. பாதுகாப்பு படை தலைமை தளபதியாக ஜெனரல் அனில் சௌகனின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அப்பொறுப்புக்கு கடந்த மே மாதம் இறுதியில் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். முப்படைகளின் தலைமை தளபதியான ஜெனரல் அனில் சௌகான் ஒருங்கிணைந்த களக்கட்டளை திட்டத்தின் இறுதி வரைவை சமர்ப்பித்தார். அடுத்து அப்பொறுப்புக்கு வந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அதற்கு முப்படைகளின் தலைமை தளபதிகளின் ஒப்புதலை பெற்று அரசிடம் அனுப்பி வைத்திருக்கிறார். பதவியேற்றதிலிருந்து பிரதமர் மோடியின் கூட்டுறவு, தன்னிறைவு மற்றும் புதுமை என்ற தொலைநோக்கு பார்வையை மையமாக கொண்டு தனது இராணுவ மறுசீரமைப்பு திட்டத்தை வடிவமைத்துள்ள ராஜா சுப்பிரமணி ஒருங்கிணைந்த களக்கட்டளை பிரிவுகளுடன் தற்சார்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் அதிநவீன இராணுவமாக இந்திய இராணுவத்தை வடிவமைத்து வருகிறார். நாட்டின் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் உள்ள முப்படைகளையும் ஒரே தளபதியின் கீழ் கொண்டு வருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது ஒரே இராணுவ அதிகாரி ஒரு மண்டலத்தில் உள்ள தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படையை கட்டுப்படுத்துபவராக இருப்பார். புதிய திட்டத்தின்படி இந்தியா தனது எல்லைகளை பாதுகாக்க 3 கட்டளைகள் உருவாக்கப்படுகிறது. சீனாவை மட்டுமே குறிவைத்து செயல்படும் வகையில் வடக்கு மண்டல கட்டளையின் தலைமையகம் லக்னோவிலும், பாகிஸ்தானை குறிவைத்து செயல்படும் மேற்கு மண்டல கட்டளையின் தலைமையகம் ஜெய்ப்பூரிலும், இந்திய பெருங்கடலை பாதுகாக்கும் பணியில் நாட்டின் கடல்சார் மண்டல கட்டளை திருவனந்தபுரத்திலும் அமைக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கட்டளையும் 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ அதிகாரியின் கீழ் செயல்படும் என்றும், இந்த அதிகாரிகள் அந்த கட்டளையின் போர் நடவடிக்கைகளை கவனிப்பார்கள் என்றும், அம்மண்டலத்தின் முப்படைகளின் தனித்தனி தளபதிகள் தங்கள் படைகளை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒருங்கிணைந்த களக்கட்டளை திட்டத்தின் முன்மொழிவை அதிகாரப்பூர்வமாக முப்படைகளின் தலைமை தளபதி சமர்ப்பித்த பிறகு அதற்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒப்புதலும், இறுதியாக நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கும் அரசின் உயரிய அமைப்பான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த கூட்டு தளபதிகள் அமைப்பின் மூலம் 3 தனித்தனி படைகளிலிருந்து ஒரு கூட்டு கட்டளை அமைப்புக்கு மாறுவதால் அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற முக்கிய இராணுவ வல்லரசுகளின் வரிசையில் இந்தியாவும் இணையும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.